சாமி ஆர்சி கடை மட்டும் கெதி இல்லாத பையன். ஆமா வாயில தொடரவே கெதி கெட்ட பையன். எனக்கு இப்போ கூத்துக்கு வரணுமே 20 பேர் வரான். என் வீட்டாண்ட 50 பேர் 20 பேர் போய் 50 பேர் ஆயிடுச்சுமா. ஏன்டா என் வீட்டாண்ட வரானுங்க. என்ன எனக்கு தலைவலின்னு அவனுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு கூட வரணுங்க. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போறானுங்க. பரவாயில்லையே. குளுக்கோஸ் பாக்கெட் இன்னொன்னு ஏத்துறாங்க செய்யுமா. அப்பேற்பட்ட கலைகளா இருந்திருக்கிறா. டீ கூட வருது பாரு. சொல்லீங்களா அவன் கேட்டு வாங்கி இது மாதிரி 20 பேர் வராங்களா? 20 பேர் ஊட்டான வரான்டா. எதுக்கு வர்றாங்க? அவனால கடை வாங்கிக்கிறாங்க வரானுங்க. டேய் அதான் அவன் வாங்கிக்கிறான். தலைவலி மாத்திரை கூட வாங்கி வரான். நான் செத்துட்டாக்க துட்டு கொடுக்க பார்த்தல. எங்க பொண்டாட்டி நடிச்சவே எங்க பொண்டாட்டி 4 பேர் அடிக்கிறானுங்க. ஐயோ நான் அடிக்கிறேன். அவர் செத்துட்டாரு துட்டு எப்படி வரது? பரவாயில்ல. நான் என்ன கேட்கணும் என்ன வாங்கி பண்றாங்க. ஓஹோ இப்போ நான் உன்னை கேட்டுன்னு வச்சுக்கோ. உன்னைய கூட கூட்டு வந்து விடுவானுங்க. வா சரிம்மா கூடிய மயங்கி சனிங் கோயிங். சரி சாமி சங்கத்தில் யாரும் கிடையாது. நான் செல்ல வேண்டாம். அப்படியா? செல்ல வேண்டாம். கடைசியாக உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று தெரிவிக்க வேண்டும் சுவாமி. இப்படியே என்று சொல்லுங்கள். பைத்தியக்காரி. நான் பைத்தியக்காரி. இதை சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டாமா? பித்தனு ஆகப்பட்டவன் என்னை பைத்தியக்காரி என்பது. சொல்லுங்கள். உலகத்தே முதல் கடவுளா இருந்தான் பரமசிவனே. யாரு? நீங்கள் தான் முதல் தெய்வமா? உலகத்திலே முதல் தெய்வமாக இருந்தால் பரமசிவன் மட்டும்தான் முதல் கடவுள். அப்படி என்றால் உலகத்திலே முதல் கடவுள் நீங்கள் என்றால் என்னுடைய அண்ணன் மாயக்கண்ணன் மகாவிஷ்ணு எங்கு செல்வது சுவாமி? யாரு? மகாவிஷ்ணு. பார்வதா சுவாமி வீணரின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். காரணம் என்ன? உலகத்திலே முதல் தெய்வமாக இருந்தால் அந்த பரமசிவன் தான் இருக்க வேண்டுமே தவிர அவன் கடவுளா? முதல் கடவுளா? என்னுடைய அண்ணன் முதல் கடவுள் இல்லாமல் வேறு யார் இங்கு கடவுளாக இருக்க? அவன் மாடாடு மேய்த்த வண்டி. உலகத்திலே முதல் கடவுளா இருந்தால் அந்த பரமசிவன் இருக்க வேண்டுமே தவிர மாடாடு மேய்க்கக்கூடியவன், மந்தையில காத்தவன், மாமையை பெற்றாண்டவன், மத்தாளடி பட்டவன், இடையன் மடைய சாமி முதல் கடவுளா? அப்பொழுது நீங்கள் தான் முதல் கடவுளா? நான் தான் முதல் கடவுள். உங்களுடைய மந்திர எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சாமி இப்பொழுது பரமசிவன் எத்தனை போய் தெரிவிப்பார்கள்? ஓம் நமச்சிவாய என்று உரைப்பார்கள். நமச்சிவாயா என்று உங்களுக்கு 5 எழுத்து மந்திரம் சொல்லுங்கள். உண்மைதான். நீங்கள் முதல் கடவுள். என்ன சாண்டிக்கு நான் சாண்டி வச்சு வேடிக்கை பாக்குறேன். கடவுள் வேசம் எது கேட்கணும் போட உள்ள. ஐயா எப்பயுமே பிச்சாட்டூர்ல போய் நான் சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிடுவேன் பிச்சாட்டூர்ல. எப்போ போனாலும் அந்த ஹோட்டலில் சூப்பராக அருமையாக இருக்கும். நேற்று காலையில் போனேன். நேற்று காலையில் போயிட்டு 4 இட்லி 2 வடை வச்சுக்கினேன். இட்லியை சாப்பிட்டு வடை சாப்பிடணும்ல, வடையை கிள்ளி சாப்பிடலான்னு பார்க்கும்போது பூனை மயில் இருந்தது. என்னடா வாடியில பூனை மயில் இருக்குதுன்ட்டு ஒரு வடையில தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா 2வது வடை கிள்ளினாக்கா 2வது வடையில பூனை மயில். நான் ஓன்றான்னு போனேன். நான் யார் நான் போட்டது வாடியா எல்லாம் 2 வாடியில பூனை மயில் இருக்குது. எப்படி நான் சாப்பிடுறேன்னு அவர் என்ன பண்ணா, நான் போடல போவாடா உள்ள மாஸ்டர் பார்ப்பானா பாத்தியா போயா மாஸ்டர்னு போய் பார்த்தாக்கா மாஸ்டருக்கு வேறு கை இல்ல. இவன் வாடி எப்படிதான் போடுறான்னு பார்த்துட்டா போய் பார்க்கலான்னு போனாக்கா வடியை எப்படிதான் போடுறான்ட்டு கது நின்று பாத்துருங்க. இது வரைக்கும் ஒரு சந்தேகம் என்ன கொச்சினுக்குது. யானை சிரிக்கிறா என்ன கொச்சினுக்குது. மாவு எடுக்கிறான் இப்படி தட்டுறா மாவு எடுக்கிறான் இப்படி தட்டுறா விடுறான். அப்பதான் நினைச்சேன் இது பூனை மயில்கிறது நீ வாக்கு மயில் அதனால சாப்பிடாது வந்துட்டியா உனக்கு 4 வாரம் எடுத்துட்டு போடா. இது ஒரு கதைக்கு எங்க ஆம்பளை மோடிக்கு எவ்வளவு சண்டை நடந்துருக்குது எங்க குடும்பத்துல. நீ என்னடா இங்க வந்து போடா உள்ள. அப்படியே பட்டனை உயிரோட வச்சிருக்கிற சாமி. பார்வதா சாமி
வாக்குவாதம் எதற்கு? 5 எழுத்து தான் உங்களுக்கு. சரி, நமச்சிவாய என்று. உண்மைதான். ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு நமோ நாராயணா என்று 7 எழுத்துக்கள் இருக்கிறது. இருக்கட்டும். 7 எழுத்து கொண்ட நமோ நாராயணன் பெரியவனா, நமச்சிவாய என்று 5 எழுத்துக்கள் இவர் பெரியவரா? கைலாகிரி நாடு. ஐயோ, நாடு ரொம்ப நாடு. எப்பேற்பட்ட ஆடு மேய்த்தவன், மாடு மேய்த்தவன், மந்தையில் அடிப்பட்டவன். பட்டங்கள் பலவானாலும் உன்னை மாறி பித்து பிடித்து சுடுகாட்டில் போய் படுத்தவனா என் அண்ணா? சுடுகாட்டில் படுத்து வந்தா என்னடி இப்போ? வித்து புடிச்சு போய் பைத்தியக்காரனா இருந்து சுடுகாட்டுல போயிட்டு அந்த சாம்பலெல்லாம் எடுத்து வாரி வாரி பூசிக்கிற நீ எங்க? என்னுடைய அண்ணன் எங்க? இன்னைக்கு கூட கோடான கோடி பக்தர்கள் என் அண்ணன் கோயிலுக்கு போய் வராங்க. என் அண்ணன் பெரியவனா, நீதா பெரியவன்ற? கேண்டி, ஒன்னு 7 மலையில எப்படி போய் அமர்ந்தான் தெரிய மாட்டேது உனக்கு? ஐயோ, உனக்கு ரொம்ப தெரியும். இவர் தான் 7 மலை கட்டி இருப்பாரு. தொலைகிற பொண்ணை வந்து கைய பூச்சி வெளிச்சிட்டு தொலைகிறவங்க தொத்துறாங்களா, ஓடினா ஓடி ஓடி இந்த 3 நாமம் எப்படி வந்தது அவனுக்கு? நாம எங்க அண்ணனுக்கு வந்த கதை இருக்கு, உனக்கு பட்ட வந்த கதை எடுத்து ஓடி வாய. என்னடா இவன் ஆம்பளை எதிர்த்து பேசுறா? சாமி, சரி. பொம்பளைங்க ஆம்பளை எதிர்த்து பேசினாங்களோ அப்படியே போச்சுடா. அப்படி என்றால் அந்த கதை போகட்டும். இருவருக்கு இப்பொழுது அந்த கதை வேண்டாம். சரி, என்னிடத்தில் ஒருவருக்கு ஒருவர் நிகராக நடனத்தை ஆறிவிட்டு பிறகு நீங்கள் செல்ல வேண்டும் சாமி. நடனமா? ஆமா. எதற்கு சாமி? அதாவது வெகு நாட்கள் ஆகிவிட்டது நாம் இருவரும் ருத்ர தாண்டவம் ஆடி. ஆகமையால் இன்றைக்கு யார் அவள்? இங்க சொல்லு. எவ்வளோ வேலையில இருக்குது, அவன் பொண்டாட்டி அவனை சண்டை போட்டுக்கிறான். கேஸ் கையமா போய் கோர்ட் வரைக்கும் சண்டே வெற்றி நீதரடா உன்டே. அறுத்துட்டு வை, அவ்வளவுதான். கங்கை மாலை இறக்கு. பொண்டாட்டி சொல்ற பேச கேட்காதவங்க அவன் என்னடா பொண்டாட்டியா? அவன் பொண்டாட்டி கண்ணா அவளை தூக்கி 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 அவன் என்ன அடிப்பான். என் மானம் கட்டவனே, பொண்டாட்டி என்னமோ நீ அடிச்ச மாதிரி சொல்ற. பொண்டாட்டி அடிக்கும் போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடிச்சுட்டு விட்டு வரைக்கும். இப்ப நீங்க அடிக்கிறீங்க, நான் எதனா கேட்கறேன், ஏன் அடிக்கிறீங்க? கேக்குறது இல்ல, அது மாதிரி தங்க கூட அது மாதிரி தானே இருந்தது. ஏன்னா சொல். உங்க வீட்டுக்காரன் வந்து இவ்வளவு ஆனா எவ்வளவு அம்மா விட்டு அது எவ்வளவு அசிங்கமா பேசுறது தெரியுமா? பேசட்டும். ஒன்னு ஏன் சொல்றாங்க? யாரு புத்திரம் பாரு. சொல்லட்டும். உனக்கு என்ன? ஒன்னு வேற பொட்ட நீங்க சொல்லட்டும். நம்ம அம்மா விட்டு கதையா பேசுறானே, நீ கம்பெடுக்கிறியா? எங்க வீட்டுக்காக தானே பேசுறோம். உனக்கு என்ன? நீ கூட என்ன வயசுன்னு அது சொல்ல மாட்டார் அவர். பைக்கில் ஏத்தின்னு போறீங்களா? ஏத்தின்னு போய் என்ன பண்றீங்க அங்க? உன்னை பத்தி தெரியும், எங்க வீட்டுக்காருக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்காருக்கு தெரியும். ஆகையால் நீயே ஒரு பிட்டை. வீடியோ கொஞ்சம் கட் பண்ணு. பண்ணாது. ஆடுலாமா? நடனம் எதற்காக நீ ஆட வேண்டும் என்று வைக்கிறாய்? வெகு நாட்களாகி விட்டது இருவரும் ருத்ர தாண்டவம் ஆடி. சரி, ஆகமையால் இருவரும் ஆடலாம் என்று நினைக்கிறேன் சுவாமி. ஆடலா? வாய். இப்பேற்பட்ட பரதம் ஆடுவது எதற்காக தெரியுமா சாமி? கலைகளிலே பெரிய கலை பரத கலை. உண்மைதான். அப்பேற்பட்ட பரத கலை ஆடு. என்ன தெரியுதா? சூளத்தால் அடிக்கிற சுவாமி அவனை. சூழாயுதத்துல குத்தி விட்டா சூழாயுதம் 2 பக்கமா குத்தி கிழிஞ்சு விட சுவாமி. அது என்ன கால் பண்ணி என்ன கோயா போகிற கையா? சாமி, உலகத்திலே சக்தி பெரியதா சிவன் பெரியதா என்று சோதித்து இந்த பரத கலையிலே ஆடாமல் நிற்காமல் ஆட வேண்டும். ஆஹா. உன்னை மறந்தவன்னா ஆஹா. என்ன சிவன் தான் பெரியது. அப்படியா? உலகத்திலே சக்தி பெரியதா சிவன் பெரியதா என்று ஆடி பார்த்து கொள்ளலாம். புறப்பட போகலாம். எனக்கு வேற பேண்டாஜி போட்டு எப்படி ஆடுறது?